சார் ஆக்சுவலா இந்த ஏஎல்பில நான் எப்படி ஜாயின் பண்ணேன்னா, அப்பாவோட ஃப்ரெண்ட் மூலமா தான் ஜாயின் பண்ணேன். அப்பாவோட ஃப்ரெண்ட் வந்து இதுல வேணா ஜாயின் பண்ணு நல்லா இருக்குன்னுட்டு சொன்னாங்க. அப்பாவோட இது வந்து கிருஷ்ணமூர்த்தி அங்கிள்னுட்டு ஏற்கனவே கிளாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அட்வான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டாங்க. அவங்க மூலமா தான் ஜாயின் பண்ணேன். அப்பாவும் சொன்னாங்க, "நீயும் படியேன்டா. ஏன் இது பத்தி நமக்கு பெருசா ஏபிசிடி கூட தெரியாது. அஸ்ட்ராலஜி பத்தி பெருசா தெரியாது." அப்படி இருக்கும்போது தான் ஜாயின் பண்ணேன். ஆனா, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. 15 டேஸ்ல வந்து எல்கேஜில இருந்து டைரக்ட்டா டிகிரி வரைக்கும் நம்மளால கொண்டு வர முடியும். இது அவ்வளோ ஈஸியா சொல்லிக் குடுக்குறாங்கன்றது அதுக்கப்புறம் இப்பதான் தெரிஞ்சது. அ இதனால அட்வான்டேஜஸ் வந்து என்னுடைய மாற்றங்கள் என்னென்னன்னா, நான் சீக்கிரமா எந்திரிக்கிறது. அதாவது 4:00 எந்திரிச்சு கிளாஸ்ல இது பண்ணி உட்கார்றது. அடுத்தது அ பக்குவம் வருது. மனசோட பக்குவம் வருது. இது வந்து இதனால தான் நடக்குது. அதனால நமக்கு வந்து இப்படிதான் இருக்கும். அதுக்கு நம்ம பெருசா ரியாக்ட் பண்ண வேணாம். இத வந்து நம்ம வந்து கடந்து போணும்ன்ற ஒரு பக்குவம் வந்து வந்துருக்கு. அப்புறம் இன்னொரு மாற்றம் வந்து இப்ப ஏதாவது ஒரு ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இவங்கள பத்தி பேசுறாங்கன்னா, இத பத்தி ஏன் சார் பேசணும்? நம்ம வே வேற எதா பேசுவோமே! இல்ல அடுத்த வேலைக்கு ஏதாவது போலாமா? அந்த மாரி அந்த அந்த மாரி இது காசிப்ஸ் எல்லாம் வந்து க கடந்து போறோம். மா மாத்திக்கிறோம். அந்த சூழ்நிலையும் மாத்துறோம். பட் இதுலயும் நம்மளும் அத இன்வால்வ் ஆகாம போயிர்றோம். இந்த மாரி சேஞ்சஸ்லாம் நெறைய நடந்திருக்கு. அப்புறம் பலன் சொன்ன இதுன்னா 2 பேருக்கு சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு சொன்னேன். அவனும் "ஏய் இதெல்லாம் இப்படிதான் இருக்கு. கரெக்ட்டா சொல்ற. இது மாரி கரெக்ட்டா தான் இருக்குன்னுட்டு" சொல்லியிருந்தான். அப்புறம் தம்பிக்கு வந்து சொல்லியிருந்தோம். இது அப்பாட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம். இது மாரி தம்பிக்கு பண்ணும்போது, ஒய்ஃப் பேர்லயும் பண்ணுங்க. த தம்பியோட ஒய்ஃப் பேர்ல லேண்ட் இது பண்ணுங்கன்னவும், பண்ணும்போது வீட்டு வேலை வந்து அவனுக்கு பண்ணும்போது தடைப்பட்டுட்டே இருந்துச்சு. இப்ப ஒய்ஃப்க்கு வந்து கணவர் மூலமா சொத்து வருதுன்ற ஒரு பாக்கியம் இருந்துச்சு. சரி அப்ப அது மாரி பண்ணும்போது வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரமா நடக்குது. வீட்டு வேலை வந்து நான் ஆரம்பிக்க இது பண்ணிட்டாங்க. இந்த மாரி 2 நல்ல விஷயங்கள் நடந்தது. அப்புறம் சாஃப்ட்வேர பத்தி சொல்லணும்னா, பியூர்லி அது வந்து பார்த்தா டைம் மெஷின் மாரி தான் இருக்கு. நம்ம இதுல வந்து ஃபோன்லயே வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தா, இந்த டைம்ல இது நடந்துச்சு. ஆமா, இது கரெக்ட்டா அந்த டைமிங் எல்லாமே மேட்ச் ஆகுது. எப்படி நடந்துச்சு? ஏன் நடந்துச்சுன்றதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, கரெக்ட்டா இருக்கு. சூப்பரான சாஃப்ட்வேர். மத்தபடி சொல்லணும்னா, ஐயாவ பத்தி சொல்லணும்னா, ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்து ஒரு குழந்தைக்கு வந்து எப்படி வந்து எவ்வளோ குடுக்கணும்? எந்த டைம்ல என்ன குடுக்கணும்? அதெல்லாம் வந்து கரெக்ட்டா குடுக்குறாங்க. இந்த டைம்ல இந்த இதெல்லாம் குடுக்கணும். இப்ப ஒரு ஒரு பலன் ஒரு இதுவா வர்றாங்க. கோச்சாரம் இது வரணும். லக்னம் பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அந்த அந்த இதெல்லாம் வந்து கரெக்ட்டா ஒரு ஒரு டைம்ல இந்த இது சொன்னா போதும். அடுத்தது அடுத்த இதுல வரும்போது கிளாஸ்ல வரும்போது அடுத்த ஸ்டெப் வராங்க. ஒரு ஒரு ஸ்டெப்பா வரும்போது ரொம்ப ஈஸியா புரியுது. ஏன்னா பேசிக் தெரியாத அதாவது எனக்கு வந்து 12 ராசி தான் முன்னாடி தெரிஞ்சிருந்துச்சு. அது அதுலருந்து இப்ப இவ்வளவு தூரம் பலன் சொல்ற அளவுக்கு வரோம்னா, பெரிய விஷயம் தான். அது ஐயாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். மத்த குருமார்கள் எல்லாருமே வந்து குழந்தைங்கள எப்படி பார்த்துக்கிறாங்களோ, அதே மாரியே எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டாங்க. அதாவது தப்பு பண்ணும்போது, இல்ல இது இப்படி சொல்லலாம். ரொம்ப கண்டிக்காம ஒரு இதுவா சொல்லி, அமைதியா சொல்லி எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வச்சாங்க. ரொம்ப நன்றிய்யா. எல்லாத்துக்கும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. சார் பலன் வந்து ஃப்ரெண்டுக்கு ஒரு சொன்னேன் சார். அவரு ஃபாரின் எப்ப போவாருங்க என்னான்னுட்டு. அதுல சொல்லம்போது, அவங்க யார் மூலமா பிரச்சனைகள் வரும்ன்னும்போது, அவங்க அம்மா மூலமா கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் டவுட் என்னடா நம்ம தப்பா பார்க்குறோமோன்னுட்டு. அதுக்கப்புறம் அவன்ட்ட சொல்லம்போது, "இது மாரி இருக்குடா." அப்படி அது மாரி ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்கும்போது, "ஆமா, அம்மா மூலமா நெறைய பிரச்சனைகள் வந்துச்சு. இந்த இதுக்கெல்லாம் வந்து அதனால தான்." சரி நீ தப்போ, ரைட்டோ அம்மாட்ட வந்து மன்னிப்பு கேளு. நீ மானசீகமா மன்னிப்பு கேளு. ன்னுட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் இப்ப அதே மாரி நான் செய்யறேன்னு சொல்லியிருக்கான். அதுதான் சார். அதுக்கப்புறம் தம்பிக்கு பார்த்து சொல்லியிருக்கேன் சார்.